விண்ணையும் மண்ணையும் கவர்ந்த மாவலி தேவர்கள் செய்ய இயலாத வேள்வியைத் தொடங்கி தன் செல்வங்கள் யாவற்றையும் ஐயமில்லாத அந்தணர்களுக்கு வழங்கத் துணிந்தான். வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடலில் திருமால் ஆதிவராகமாய் யோகத்தில் இருந்த அந்த புனிதமான காலத்தில் மாவலி சக்கரவர்த்தி விண்ணையும் மண்ணையும் தன் வசமாக்கிக் கொண்டான் என்று கம்பர் அற்புதமாக சித்தரித்ததை கண்டோம். 3 உலகங்களையும் தன் ஆளுகைக்கு கொண்டு வந்த அந்த பெருமை மிகு வேந்தன் அடுத்து என்ன செய்தான் தெரியுமா? அவன் செய்த செயலைத்தான் இப்பாடலில் கம்பர் மிக அழகாக எடுத்துரைக்கிறார். கேட்போம். செய்தபின் வானவரும் செயலாற்றா நெய் தவழ் வேள்வியை முற்றிட நின்றான். ஐயம் இல் சிந்தையர் அந்தணர் தம்பால் வையமும் யாவும் வழங்க வலித்தான். செய்தபின் வானவரும் செயலாற்றா. ஆம், மாவலி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தன் வசப்படுத்தி கொண்டான் அல்லவா? அப்படி செய்த பிறகு அவனுடைய உள்ளத்தில் ஒரு மகத்தான எண்ணம் உதித்தது. அதென்ன தெரியுமா? வானவர்களும் ஆம் தேவர்களாலும் கூட செய்து முடிக்க இயலாத அத்தனை பெரிய அத்தனை கம்பீரமான ஒரு வேள்வியை அவன் செய்ய துணிந்தான். தேவர்கள் தங்களுக்குள், ஆஹா, இப்படி ஒரு வேள்வியை நம்மால் செய்ய முடியுமா என்று மலைத்து நிற்கும் வண்ணம் ஒரு பேரருட்பெரும் வேள்வியை தொடங்கினான் மாவலி. நெய்தவழ் வேள்வியை முற்றிட நின்றான். அவனது அந்த யாகசாலைக்குள் நுழைந்து பாருங்கள் நண்பர்களே. அங்கே நெய் ஆறாக பெருகி ஓடுகிறது. நெய்யில் குளித்த ஹோமத் தீ சுவாலைகள் விண்ணை தொடுகின்றன. யாக குண்டங்களில் இருந்து எழும் அந்த நறுமணப் புகை மூவுலகையும் பரவி தேவர்களையும் மூச்சடைக்கச் செய்கிறது. ஊன் கலக்காத மிக தூய்மையான அந்த வேள்வியை குறையின்றி முழுமையாக முடித்து காட்டுவதில் மாவலி திட சங்கல்பம் கொண்டிருந்தான். அசைக்க முடியாத உறுதியுடன் அவன் அந்த வேள்வியை நடத்த நின்றான். ஐயம் இல் சிந்தையர் அந்தணர் தம்பால். இப்படிப்பட்ட மகத்தான ஒரு வேள்வியை எதற்காக செய்கிறான் மாவலி? எதற்காக இத்தனை செல்வம், இத்தனை ஏற்பாடு? தான் சேர்த்த செல்வங்களையெல்லாம் இந்த வேள்வியின் வாயிலாக யாருக்கு கொடுக்கப் போகிறான்? ஐயம் இல்லாத, பற்றுதல் இல்லாத, களங்கமில்லா தூய மனதை உடைய அந்தணர்களுக்கு, ஆம், அத்தகைய மாமுனிவர்களுக்கு அவன் தன் கொடைகளை வழங்கத் துணிந்தான். யார் யார் உண்மையான பாத்திரங்கள் என்பதை உணர்ந்து தகுதியானவர்களுக்கே தானம் செய்யும் உயர் குணமும் அவனிடம் இருந்தது. வையமும் யாவும் வழங்க வலித்தான். மாவலியின் உள்ளம் இமயமலையை விட பெரியது. அவன் என்ன கொடுத்தான் தெரியுமா? வையத்தையும், ஆம், தான் கடினப்பட்டு வென்ற பூமியையும், அத்தனை செல்வங்களையும், தனது ராஜ்யத்தையும், தனது உடைமைகள் யாவற்றையும் அந்த தூய உள்ளம் கொண்ட அந்தணர்களுக்கு வேள்வியின் வாயிலாக தானமாக வழங்க அவன் துணிந்து நின்றான். இவையெல்லாம் என்னுடையவை அல்ல, இறைவனுக்கு சொந்தமானவை, தகுதியானவர்களுக்கு நான் இவற்றை கொடுக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லும் அந்த தியாக மனப்பான்மை வேறு எவருக்கு வரும்? இத்தகைய மாபெரும் கொடைவள்ளல்தனம் கொண்டவன் மாவலி சக்கரவர்த்தி. மூவுலகையும் வென்ற மன்னன் மாவலி அனைத்தையும் துறந்து தானம் செய்ய துணிந்தான். இந்த செயல் தேவர்களுக்கு பெரும் திகைப்பை ஏற்படுத்தியது. இத்தகைய மாபெரும் தியாக உணர்வு கொண்ட மாவலியின் செயலை கண்ட தேவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அடுத்த பாடலில் கம்பர் விளக்குகிறார். காத்திருங்கள்.